ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்றைக்கி வந்து மதிய சாப்பாடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை ஊறுகாவுன்னு சொல்லலாம், தொக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் முடி கொட்டுதுக்கா, கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ஒரு 4-5 பேர். அப்புறமேட்டு வந்து நம்ம கருவேப்பிலை குழம்பு வச்சோம்ல, அதை பார்த்து தான் கேட்டாங்க. சரியா? இப்போ இன்னமும் கருவேப்பிலை ரொம்ப விலையாக இருக்குது. இந்த கருவேப்பிலை வந்து 20 ரூபா கொடுத்து வாங்கினேன். 2 ரூபாய்க்கு கேட்டாவே இவ்வளோ கருவேப்பிலை கொடுப்பாங்க. இப்போ கருவேப்பிலை ஜாஸ்தியாக ஆகிடுச்சு. இப்போ நான் 20 ரூபாய்க்கு கடையில் தான் இப்போ வாங்கி நல்லா கழுவிட்டு ஒரு ஈர துணியில் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இது கருவேப்பிலை தொக்குக்கு. இப்போ வந்து இன்றைக்கி மதிய சமையல் வந்து என்னென்னா, வெள்ளரிக்காய் கூட்டு, பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல், காலிஃப்ளவர் 65 போட போகிறோம். சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் வந்து தண்ணி காயுது போல். ஒரு பக்கம் காலிஃப்ளவருக்கு தண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், அரிசி கழுவு போட தண்ணி காஞ்சிருச்சு. இந்த பக்கம் வந்து நம்ம தொக்குக்கு, கருவேப்பிலை தொக்குக்கு வறுக்கிறதுக்கு வானொலி வச்சுருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள், சுடு தண்ணி நல்லா மலர்ந்துருச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இதில் போட்டு எடுத்துடலாம். இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கடுகு, வெறும் கடுகு இருந்தால் எடுத்துக்கோங்க. எனக்கு கலந்த மாதிரி இருக்குது, நான் அதை தான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் தனியா, ஒரு 3/4 ஸ்பூன் வெந்தயம். வானொலி வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும். இது எதுக்குன்னா கருவேப்பிலை தொக்குக்கு. நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா பட்டு பட்டு பட்டுன்னு கேட்கும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வறுத்து எடுத்துடணும். எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடணும், இதிலே வைக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ ஒரு பக்கம் பாருங்கள், காலிஃப்ளவரை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து வடிகட்டிடுங்க. ஓகேவா? இப்போ அரிசியை சேர்த்துடலாம். நான் வந்து ஸ்டவ் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுக்கிறேன். ஓகேவா? அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ வந்து காலிஃப்ளவரை வந்து நம்ம வடிகட்டிடலாம். இதுலேயே வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப. அப்புறம் நம்ம 65 வறுக்கும் போது அப்படியே எண்ணெய் நிறைய குடிக்கும். அதுக்காக தான் கால்வாசி வெந்தாவே போதும். அதுக்கப்புறம் நம்ம 65 எண்ணெயில் பொரிக்கும் போது வெந்துடும். அப்படி இருந்தால் தான் எண்ணெயும் குடிக்காது, சொதனும் ஆகாது. ஓகேவா? வந்து பட்டாணி உருளைக்கிழங்குக்கு மசாலாவுக்கு உருளைக்கிழங்க 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது மண் உருளைக்கிழங்கு தான், அதனால் கண்டிப்பாக 2 விசில் விடணும். சாதா உருளைக்கிழங்குனா நீங்கள் ஒரு விசில்லையே ஒரு ஆவி காட்டினாவே வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடும். இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் விலை ஜாஸ்தி, ஆனால் இப்போ கொஞ்சம் கிடைக்கிது. உருளைக்கிழங்கு 1 கிலோ வந்து 100 ரூபா வரைக்கும் போச்சு மண் உருளைக்கிழங்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 70-80 நிற்கிது. 2 விசில் வரட்டும். ஏன்னா ஸ்டவ் காலியாக இருக்கும் போது ஒன்று ஒன்றா நம்ம இது பண்ணிடலாம். பட்டாணியும் நம்ம வேக வைக்கணும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. வெந்தயம் பாருங்கள், கலர் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ வந்து இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஓகேவா? ஹீட் ஆகட்டும். கருவேப்பிலையை தண்ணி இல்லாமல் அலசி வச்சுக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலை தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறேன், அப்படியே மொறுன்னு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேவா? எண்ணெய் வந்து இன்னும் ஹீட் ஆகலை, இருந்தாலும் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன்.
இது பார்க்க நிறைய இருக்க மாதிரி தான் இருக்கும். போட்டோன்னே புஷ்குன்னு ஆகிடும். டெய்லியும் முடி கொட்டுறது, தலை சுத்தல் இருக்கிறவங்க டெய்லியுமே ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக ஒரு 3 வாய் சாப்பாட்டுக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக முடி கொட்டுறது நின்றோம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம கைப்பட செய்யும் போது கண்டிப்பாக அது சரியான பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இன்னும் நீங்கள் கருவேப்பிலை வந்து கம்மியாக இருக்கும் போது வாங்கி இந்த இது செஞ்சிடலாம். இப்போயே நம்ம பொடியெல்லாம் நான் அரைக்கும் போது வாங்கினேன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து நம்மளுக்கு இந்த 1 கிலோ 2 கிலோ வாங்கினாவே பொடி அரைச்சா நம்மளுக்கு 100 கிராம் கூட வராது. அதனால் நம்ம நிறைய வாங்கி தான் நம்ம எப்பயுமே வந்து கருவேப்பிலை நம்ம பொடியில் சேர்ப்போம். கருவேப்பிலை இல்லாமல் எதுலேயுமே பொடி இருக்காது. இப்போ கொஞ்சம் மழையாக இருக்குது, நம்பி செய்ய முடியாது. அதனால தான் நான் இன்னும் ரெடி பண்ணாமல் இருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம வெப்சைட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் வந்து நம்ம இன்னும் பொருள் வந்து ரெடி பண்ணலை. கொஞ்சம் வெயில் வந்தோன்னே டக்குன்னு வந்து ரெடி பண்ணிட்டோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்குறீங்க. ஓகேவா? இப்போ இது நல்லா பொரியிட்டோம். மிச்சம் இருக்கிற வேலையை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இது அப்படியே சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. ஆறட்டும். அதுக்குள்ளே கொஞ்சம் நம்ம சமையல் வேலைலாம் ஓரளவுக்கு முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இந்த கடாயிலே வச்சா பாருங்கள் கோல்டன் கலரில் வந்துடும். கைவிடாமல் பொரிச்சு எடுக்கணும். சாதம் வேறு பொங்கி வழிஞ்சிடும். அது ஸ்டவ்லெல்லாம் ஊற்றிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். நல்லா மொறுன்னு வறுத்தால் தான் மிக்சியில் பவுட்ரு பண்ணும் போது நல்லாயிருக்கும். அதேமாரி தொக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதே போல் தான் நம்ம வந்து கருவேப்பிலை குழம்புக்கு வருத்தோம். உண்மையாகவே நான் 3 நாள் வச்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக கருவேப்பிலை குழம்பு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் செய்யறது வந்து இது நல்லெண்ணெயில் செய்யணும். ஓகேவா? சாப்பாடு பாருங்கள் நல்லா தலப்புலன்னு மலர்ந்து வருது. இப்போ வந்து பட்டாணிக்கு தண்ணி வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டாணியை வந்து ஒரு ஆவி வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு போட்டாலும் சரி, அப்படியே வேக வச்சாலும் சரி. ஓகேவா? மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இதுக்கு வந்து 2 விசில் வந்துடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வந்து உருளைக்கிழங்க ஆற வச்சுட்டு உரிச்சிக்கலாம். இப்போ வந்து இதே குக்கரில் வெள்ளரிக்காவை சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காய் கூட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 2 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 3/4 கிலோ வெள்ளரிக்காய். அதுக்கு ஒரு 100 கிராம் பச்சைப்பருப்பு, துவரம்பருப்பு கூட நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் வந்து பச்சைப்பருப்பு சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாம்பாருக்கே வந்து நம்ம பருப்பு ஊற வைக்கிறோம், துவரம்பருப்பு. அப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து பச்சைப்பருப்பு சேர்த்து நீங்கள் ஊற வச்சு சாம்பார் வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா பச்சைப்பருப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து தக்காளி. இது வந்து ஒரு 2 தக்காளி. ஓகேவா? இந்த தக்காளி வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாக்கு வேணும், அதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பெரிய வெங்காயம் 1. இது பார்க்க ஃபுல்லாக தான் இருக்கும். தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஓகேவா? ஏன்னா நீர்க்காயில் நிறைய தண்ணி விடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நீங்கள் குக்கரை மூடினீங்கன்னா அமுங்கிடும். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். இங்கே பாருங்கள், 1 கிளாஸ் தண்ணி. சும்மா அப்படியே மூடி வைக்கலாம். கொஞ்சம் அமுங்கினோன்னே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
பட்டாணி பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் தான் வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம், வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஓகேவா? ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கடல் பாசி. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் சிம்லேயே வச்சுருந்தேன் பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. அதுக்காக தான். ஒரே ஒரு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. அப்படியே வதங்கட்டும். இது எதுக்குன்னா பட்டாணி உருளைக்கிழங்குக்கு. ஓகேவா? நம்மளோட வெள்ளரிக்காய் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் விட்டு விடுங்க. தண்ணி வந்து 1 கிளாஸு தாராளம். தண்ணி இல்லாத மாரி தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணும் போது எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். மூடி வந்து சூடாக இருக்குது. அப்படியே மூணுன்னு வச்சுக்கோங்க. நம்ம கையை வந்து பதம் பார்த்துரும். சாதம் வந்து வெந்துருச்சு, வடித்து விட்டுடலாம். வந்து தனியா, கடுகு, வெந்தயம் இதை வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் ஸ்டவ் காலியாக இருக்குது, ஒரு பக்கம் தொக்கை ரெடி பண்ணிடலாம். இது இப்போ பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வந்து தனியாவும் கடுகு வெந்தயத்தை அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதுக்குள்ளே வந்து இப்போ பாருங்கள், தக்காளி சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தொக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு உருளைக்கிழங்குல ஆல்ரெடி வந்து பாதி உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஓகேவா? போட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வந்து மேட்ச் ஆகட்டும். இந்த பக்கம் வானொலி வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊறுகாய்க்கு எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து சிம்மில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் கருவேப்பிலை தொக்குக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 3 கடுகு, அதுக்கப்புறம் வந்து தனியா, அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் 3த்தையும் பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து பொடியாகும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அது போல் தான் நான் இப்போ உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். ஓகேவா? காரம் வந்து உங்களுக்கு பொறுத்த மாரி தான், நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் சின்ன லெமன் சைஸு புளி, கொஞ்சமாக 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. நல்லா நைஸாக ஒரு 90% அரைச்சிக்கோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றக்கூடாது. அதனால் ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா தக்காளி வந்து நல்லா மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, அப்புறம் இது கூட வேக வச்ச பட்டாணி, 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஓகேவா? நான் வந்து கொஞ்சம் காரமாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வெள்ளரிக்காய் கூட்டுக்கு வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது அப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சா ரெடி ஆகிடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை தொக்கை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் அரைச்சிட்டேன். அப்படியே கொஞ்சம் எடுத்து வாயில் வச்சா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. புளிப்பு, காரம், உப்பு, இனிப்பு செம்மையாக இருந்தது.
இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், தொக்கை இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் தான் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஓகேவா? இப்போ எண்ணெய் காஞ்சோடனே ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. நல்லா பொரியணும், பொரிஞ்சாதான் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, ஒரு 3/4 ஸ்பூன் வெறும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், நல்லா பொரியட்டும். காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை, வெந்தயம், கடலைப்பருப்பு கொஞ்சம் வதங்கின பிறகு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பெருங்காய தூள் கட்டி இருந்ததுன்னா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் நல்லா மணம் வர வரைக்கும் எண்ணெயில் கலந்துக்கோங்க. அப்போ தான் நல்லா தூக்கலாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிடுங்க. நம்மளுக்கு கடலைப்பருப்பு வந்து நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு குழம்பே இல்லை, அப்போ வந்து இந்த தொக்கை கொஞ்சம் போட்டு சுட சுட சாப்பாடு போட்டு அப்பையும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. இப்போ இருக்கிற பசங்களாம் கருவேப்பிலையே சாப்பிட மாட்டுறாங்க. அப்படியே சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெயிலே. இது ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெயெல்லாம் இழுத்துக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ உடனே காலி பண்ணுறதா இருந்தால் எண்ணெய் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. ஒரு 10 நாள் 15 நாள்னால் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க. ஓகேவா? இது வெறும் சாதத்துக்கு நம்ம எண்ணெய் போட்டு தாளிக்காமல் சாப்பிட்டாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகேவா? இது அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க, எண்ணெய் கக்கும். நம்ம உருளைக்கிழங்க பார்த்துடலாம். இன்னும் நான் வந்து காலிஃப்ளவருக்கு மசாலா போடல, ஆல்ரெடி எப்பயும் போடுற மசாலா தான். அதனால் போட்டு வச்சிடலாம். ஒரு பக்கம் நம்மளுக்கு கூட்டுக்கு வெந்துருச்சு, தாளிப்புக்கு கொடுக்கணும். இப்போ இந்த 2 பக்கமும் நம்மளுக்கு ஸ்டவ் கொஞ்சம் காலியானால் தான் நம்ம செய்ய முடியும். அதுக்குள்ளே நான் காலிஃப்ளவருக்கு மசாலா போட்டு வந்துடுறேன். இது பக்கத்தில் இருந்து நீங்கள் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. எண்ணெய் கக்கி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணணும். ஓகேவா? மூடி வைக்கக்கூடாது. இப்போ நடுவில் வந்து உருளைக்கிழங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்பயுமே வந்து மிளகாத்தூள் போட்டு உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 10 நிமிஷமாச்சு நீங்கள் சிம்மில் வைக்கும் போது தான் அந்த உருளைக்கிழங்கு மசாலா ஃபுல்லாக ஏறி சூப்பராக இருக்கும். இதுக்கு கீரை சாதம், சாம்பார் சாதம், ரசத்துக்கெலாம் செம்மையாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் காரம் வந்து தூக்கலாக தான் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? பாருங்கள், லைட்டாக இப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வருது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாமே போட்டுட்டேன். கடல மாவு, வெறும் மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆஃப் லெமன் பிழிஞ்சு கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாவே சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது. அதேமாரி கடல மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப மொறுமொறுன்னு இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா தடவியாச்சு, ஊறட்டும், மூடி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவை கிடையாது. இப்போ ஊறுகாவையும் உருளைக்கிழங்கு மசாலாவையும் பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சமாக வந்து உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஃபினிஷிங் டச் போதும். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி காட்டிடுறேன்.
அவ்வளோதான், ஒரு கிண்ணத்துல மாற்றிடலாம். ஓகேவா? நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது, தெரியுதா உங்களுக்கு? இது போல் இருந்தாவே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து நல்லா ஆற வச்சுட்டு இதே வானலியில் எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எங்கள் வீட்டிலலாம் காலி ஆகிடும். ஒரு ஸ்பூனு 2 நாளைக்கு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, எல்லோரும் காலி ஆகிடும். ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த கடாயிலேயே கொஞ்சம் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் முடிஞ்சா. ஓகேவா? நம்மளுக்கு கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இந்த வானல்லையே அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு காலி ஆகிடும் தான் நான் கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து கூட்டுக்கு வேக வச்சுருக்கோம்ல, அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஒரு பக்கம் காயட்டும். நான் அதுக்குள்ளே இது கூட்டை உங்களுக்கு குக்கரை ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப கொலையே வேக வைக்க வேணாம், மலர்ந்தால் போதும் பருப்பெல்லாம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரசம் வந்து கொஞ்சம் இருக்குது, அதனால் நான் ரசம் வைக்கலை. இருக்கிற ரசத்தை சூடு பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே ஒரு பூண்டு தட்டி, ஒரு 5-6 பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுக்கோங்க எண்ணெய் காயிற வரைக்கும். இப்போ வந்து எண்ணெய் காயறதுக்குள்ளே இந்த பாருங்கள், இவ்வளோ தான் தேங்காய், 2 பச்சை மிளகா, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே சேர்த்துக்கோங்க. ஓகேவா? கடுகு பாருங்கள் பொரிஞ்சு வருது. ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம். ஓகேவா? அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், ஒரு 5 பல் பூண்டை வந்து தட்டி வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் தாளிங்க, சூப்பராக இருக்கும். நல்லா பூண்டு வந்து பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சா? ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம உப்பு சேர்க்கல, தேங்காவை இப்போ அரைச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், இதில் கொஞ்சமாக தண்ணி அலம்பி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் 1/4 கிளாஸ். உங்களுக்கு வேணான்னா கூட நீங்கள் தேங்காய் ஊற்றாமல் கூட இருக்கலாம். ஆனால் வந்து டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றினா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ வந்து உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்தால் போதும். உப்பு வந்து நீர் காய்க்கு வந்து திட்டமாக சேர்த்துக்கோங்க. நிறைய போட்டிங்கன்னா கக்கும். ஓகேவா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், லைட்டாக அப்படியே மலர்ந்து வருது. கொத்தமல்லி வந்து போட்டுக்கோங்க. இந்த பக்கம் வந்து காலிஃப்ளவருக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஓகேவா? கொத்தமல்லி கூட்டுக்கு போடும் போது சூப்பராக கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக நம்மளுக்கு குக்கும்பர் கூட்டு சூப்பராக இருக்கும். வெள்ளரிக்காய் கூட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். காரம் வேணுன்னா பச்சை மிளகாய் நீங்கள் 2-3 எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பக்கம் வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். ஒன்றா தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடல மாவும் அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துருக்கேன். நான் கடல மாவுனா இந்த பஜ்ஜிக்கு போடுவாங்கள்ல, அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஏன்னா ப்ளெயின் கடல மாவு என்கிட்ட இல்லை, அதனால் அதுலேயே கொஞ்சம் காரம்
உப்பு மட்டும் தான் சேர்ப்பாங்க போல். நான் இது வரைக்கும் வாங்கினதில்ல. அதுதான் பசங்க வாங்கிட்டு வந்தானுங்க. சரி திருப்பி நம்ம அனுப்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, திருப்பி போக மாட்டானுங்க. அதனால் இருக்கிறதே போட்டு பஜ்ஜி மாவு கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸ்டவ் ஆஃப் ஆகிடுச்சு. ஆனால் இருந்தாலும் எப்படி மலர்ந்து வருது பாருங்கள். இப்போ வந்து திருப்பிக்கலாம். நம்மளுக்கு காலிஃப்ளவர் பொரிச்சா நம்மளோட சமையல் சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா பாருங்கள், ஒத்த ஒத்தையாக வந்துடுச்சு தனித்தனியாக. நம்ம மசாலா போட்டால் பிரியக்கூடாது. இந்தமாரி தனித்தனியாக வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? பசங்க லீவில் இருக்காங்க, கொஞ்சம் வீடியோ வந்து சவுண்டாக தான் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 2 செகண்ட் ஆகட்டும். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? கொஞ்சம் எண்ணெய் சூடாக போட்டால் தான் நல்லா பொறுன்னு வரும். இல்லைன்னா நல்லா எண்ணெய் குடிக்கும். நல்லா மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். அதேமாரி சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கும்போது பொரிச்சாவே போதும். சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நமுத்து போகாமல் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் இதெல்லாம் பொரிச்சிட்டு உங்களுக்கு இப்போ வந்து கண்ணாடி பாட்டிலில் தான் எடுத்து வைக்கலான்னு பார்த்தேன். கழுவியெல்லாம் வச்சுருந்தேன். எப்படியோ பாட்டில் வந்து அந்த கார்னரில் உடஞ்சிருச்சு. ஓகேவா? நம்ம எப்படியும் காலி தான் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் கீழே வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஓகேவா? இருங்க, நானே ஊற்றி காட்டுறேன். கொஞ்சம் கீழே இருக்கிறதுக்கு மட்டும் எண்ணெய் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்காச்சு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பூர்ணம் பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா இது ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சு சாப்பிட்றதோட வெளியவே வச்சு சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரத்தில் நீங்கள் காலி பண்ணிடுவீங்க. உங்களுக்கு டெய்லியும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம மிக்சியில் அரைச்சோம் பாருங்கள், அந்த கண்டிஷன்லேயே நீங்கள் சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருந்தது உண்மையாகவே. நீங்கள் இன்னும் கருவேப்பிலை கம்மியாக விற்கிது பாருங்கள், அப்போ வாங்கிட்டு வந்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எண்ணெய் வந்து உங்கள் விருப்பம்தான். ஓகேவா? இதுக்கு மேலேயும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க, அது பாட்டுக்கு இருக்கும். நான் கீழே ஒரு ஸ்பூனும் மேலே ஒரு ஸ்பூனும் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த கடாயில் நம்ம சாதம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தொக்கு சேர்த்து, ஏன்னா கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டலைங்க, எண்ணெயே கம்மியாக தான் போட்டிருக்கோம், அப்போ கூட ஒட்டலை. ஆளுக்கு ஒரு உருண்டை நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம எல்லாம் பொருள் கொஞ்சம் வறுத்து அரைச்சனால மனம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செஞ்சதெல்லாம் பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணவே மாட்டுறீங்க. ஓகேவா? சூப்பரான கருவேப்பிலை தொக்கு சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், அந்த வானொலியில் நம்ம ஒரு உருண்டை மிக்ஸ் பண்ணோம், அதை கூட வச்சுருக்கேன். நம்ம சேனலை பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.